ஏமா கண் கலங்குற? என் தம்பி இருந்து இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவன் பாடுபட்டு சேர்த்த வீடு சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே. அவனை நேர்ல பார்த்து ஒரு தடவை தம்பின்னு வாய் நிறைய கூப்பிட முடியாம போயிடுச்சு. மலர், இப்பவும் அவன் இல்லைன்னு யார் சொன்னா? இந்த வீட்டுக்குள்ளதான் அவன் மூச்சு காத்து சுத்திக்கிட்டு இருக்கும். அவன் எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆமாம்மா, அக்கா தம்பியா பிறந்தீங்க. நீங்க ஒன்னா வளர்ந்ததை விட தனியா பிரிஞ்சு வாழ்ந்தது தான் அதிகம். 25 வருஷம் ஆச்சு. எவ்வளவுதான் பிரிஞ்சிருந்தாலும் ரத்த சொந்தம் விட்டு போகாதுன்னு நிரூபணமாயிடுச்சு பாத்தியா. இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு பாத்தியா. அதுதான் நம்ம மாரியாத்தாவோட கருணை. சந்தோஷமா நுழைய வேண்டிய வீட்டுக்குள்ள நான் முதல் தடவையா ஒரு கைதி மாதிரி நுழைஞ்சேன். அதோட எங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இன்னும் முடியலன்னு சொல்லி சாமி தான் மறுபடியும் இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. நம்ம படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கதான் செய்யும் மேடம். அந்த காயத்ரி மூலமா உங்களுக்கு நடந்த கொடுமை இன்னொரு விதத்துல உங்களையும் உங்க உறவோட சேர்த்து வச்சிருக்கு பாத்தீங்களா. வாங்க உள்ள போலாம். வா மலர், போலாம் வாங்க. வாழ்க்கை முழுக்க பணத்தையே துரத்திக்கிட்டு இருந்த மனுஷன் கடைசியில பணம் மட்டுமே நிம்மதியை கொடுக்காதுன்னு புரிஞ்சுக்காம போயிட்டான். அவன் முழுக்க முழுக்க நல்லவன் கிடையாதுதான். ஆனாலும் அவன் என்னுடைய தம்பி. அந்த உரிமைக்காகவாது அவன் சொத்தெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கணும். மேடம், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேங்க. யார் இது? இவன் தான் நம்பியோட பர்சனல் அசிஸ்டன்ட். பேரு பென்னி. நம்பியோட வலது கை, இடது கை, நம்பிக்கை எல்லாமே இவன் தான். இவனை உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வர சொல்லிருந்தேன். நம்பி சார் கூட நிழல் மாதிரி இருந்தனுங்க மேடம். சாருக்கு எங்கெங்க என்னென்ன சொத்து இருக்குது, வரவு செலவு கணக்கு எல்லாம் எனக்கு கத்துப்பிடிங்க மேடம். உங்களுக்கு என்ன சந்தேகம்னால நீங்க எங்கிட்ட கேட்கலாம். மலரும் சாதாரண பொண்ணு கிடையாது. யூஎஸ்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தினவ தான். பிசினஸ் ரன் பண்றது அவளுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. அவ கூட இருந்து நீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அவளா நிர்வாகம் பண்ண நிச்சயமா ஆரம்பிச்சுவா. சார், நம்பி சாரோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் கூட இருந்திருக்கிறேன். அவரோட அசிஸ்டண்டா இருந்ததுனால அவருக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியுங்க. இப்ப மேடத்துக்கு முழுக்க முழுக்க நல்லவனா வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதுங்க. மேடம், உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை கிடைக்குங்களா? தாராளமா. ஆனா அதுக்கப்புறம் நீங்க நடந்துக்கிறத பொறுத்து உங்களை பெர்மனன்ட் ஆக்கிறதுக்கு யோசிக்கிறேன். மேடம் ரொம்ப உஷாரா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுங்க மேடம், நம்பி சார் பிசினஸ்ல சிங்கம்னா காயத்ரி புலி மாதிரி. நம்பி சார் ஜெயிலுக்கு போயிருந்தப்ப அவரோட பிசினஸ் இன்சார்ஜ் எடுத்து பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச காலத்திலேயே பிசினஸ டபுளா டெவலப் பண்ணாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கிரிமினலா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிசினஸ்ல சூற புலிங்க மேடம். ஆமா, அத அவ என்கிட்டயும் சொல்லியிருக்கிறா. அப்படியே அவ பிசினஸ் டெவலப் பண்ணிருந்தாலும் அது நிச்சயமா நம்பிக்கை ஹெல்ப் பண்றதுக்காக இருந்திருக்காது மேடம். எப்படி ஜெய்ஹிந்த் விலாசம் அடையணும்னு நினைச்சாலோ அதே மாதிரி நம்பியோட சொத்தை அடையணும்னு தான் ஆரம்பத்துல இருந்தே பிளான் பண்ணிருக்கா. இந்த பிசினஸ தன்னோட பிசினஸா நினைச்சுதான் டெவலப் பண்ணிருக்கா. அத பத்தி நம்ம பேச வேண்டாம் பிரகாஷ். நீங்க எல்லாம் அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டதை விட நான் அவளை அதிகமாவே புரிஞ்சுக்கிட்டேன். விடு பிரகாஷ், மலருக்கு இவர் உயிரை காப்பாத்தினாங்கிற நன்றி கடை. அதனாலதான் மலர் இந்த கேஸையா வாபஸ் வாங்கினா. இவ இப்படிதான் பேசுவா. இது எப்படி வேணா இருக்கட்டும் மேடம். நீங்க இனி யூஎஸ் போக வேண்டிய அவசியமே இல்ல. இங்க இருந்து பிசினஸ் கவனிச்சுக்கிட்டாலே அங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா சம்பாதிக்கலாம். அத பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு பிரகாஷ். பாப்போம், நானும் இவரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்றோம். அப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஆனா உன்னோட பிரச்சனை இன்னும் முடியலையேப்பா. ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் இன்னும் கிடைக்கலையே. ஆமா மேடம், அது கிடைக்கணும்னா காயத்ரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். அவ எங்க போயிருப்பா என்னன்னு இன்னும் எனக்கு புரியல. அவளுக்கு உதவி செஞ்ச யாருமே இப்ப அவ கூட இல்ல. ஆனாலும் அவளால ஒளிஞ்சிருக்க முடியுதுன்னா அவளுக்கு வேற யாரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு குழப்பமா இருக்கு. அது எனக்கு தெரியுமே. அவன் பேர் வினோத். வினோதா? யாரு? எங்க வேலை பாக்குறான்? எங்க வேலை பாக்குறான்னு தெரியாது. ஆனா ஆள் கொஞ்சம் சப்பியா இருந்தான். ஏதோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன். யார் பெண்ணி அந்த வினோத்? தெரியலையே பிரகாஷ். எனக்கு தெரிஞ்சு நம்பி சாரோட சுத்து வட்டாரத்திலயும் சரி, காயத்ரியோட சுத்து வட்டாரத்திலயும் சரி, வினோத்னு யாருமே கிடையாது. இல்ல, அவன் தான் காயத்ரிக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருந்தான். எங்களை இங்க இருந்து நம்பியோட கார்ல கடத்தினா ஈஸியா புடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவனுதான் கார் கொண்டு வர சொன்னான். எங்களை கொண்டு போகும்போது கூட அவன் தான் பைக்ல வந்தான். யார் அவன்? புது ஆளா இருக்கே. எங்களை கடத்துறதுக்கு அடியால கூட்டிட்டு வந்ததும் அவன் தான். அடைச்சு வச்ச இடத்துக்கு கூட அவன் தான் கூட்டிட்டு போனான். அங்க வச்சு காயத்ரிக்கு அவன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணான். ஆச்சரியமா இருக்கே. சம்பந்தம் இல்லாம யார் அவன்? அவன் மட்டும் இல்ல, இன்னொரு ஆளும் காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ணான். இன்னொரு ஆளா? அவன் பேர் தெரியுமா? தெரியுமே, கணேஷ்.
ஆள் எப்படி இருந்தா மேடம்? சிரிக்கிறப்ப கணத்துல குழி விழும், முடிய தூக்கி வாரிருப்பான், பார்க்கிறதுக்கு ஒரு காமெடி பீஸா இருப்பான். எக்ஸாக்ட்லி. அந்த ஆள் தான் நம்பியோட சொத்து பத்திரத்தை கொண்டு வந்து காயத்ரி கொடுத்தான். அதெல்லாம் பார்த்துட்டு காயத்ரி ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரம் எங்கன்னு கேட்டு அடிச்சாளே. பிரகாஷ், நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்ப எல்லா விஷயங்களும் பொருத்தமா வருது. நான் பத்திரத்தெல்லாம் எங்க மிஸ் பண்ணேன்? திருப்பதியில. அந்த கணேஷ் எந்த இடத்துல நம்ம கார்ல இருந்தா? திருப்பதியில. அது மட்டுமா, என்னை பார்த்ததும் அந்த பேக்கை கொண்டு போய் கார் டிக்கியில வச்சானே, ஞாபகம் இருக்குதா? இப்பதான் எனக்கு புரியுது. அதனாலதான் அந்த பேக் எடுக்க அந்த அலைச்சல் அலைஞ்சானா? எவ்வளவு ஃப்ராட் தனம். ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரத்தை எடுக்கிறதுக்கு நான் நாயா பேயா அலைஞ்சதை பார்த்தோம், கூடவே இருந்து சைலண்டா இருந்திருக்கான். திருட்டு பையன். அவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா மேடம்? அவன் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். சத்யா மேடம் தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுல தான் அவன் குடியிருக்கிறதே. இவ்வளவு தூரம் பழகியும் அவன் துரோகம் பண்ணிருக்கானே. அப்ப ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரம் எங்க இருக்குன்னு நிச்சயமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்ட். அவனை பிடிச்சா காயத்ரி எங்க இருக்காங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். மேடம், பென்னி கூடவே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் கிளம்புறேன். ஓகே பிரகாஷ். வினோ, வெளியில போனோம். கொஞ்சம் நகையை அடமான வச்சு Dress வாங்கிட்டு வரணும். ஆமாக்கா, முதல்ல நைட்டி 2-3 வாங்கணும். இந்த Dress போட்டுட்டு ஃப்ரீயா தூங்க முடியலக்கா. ஆமா. உள்ள வரலாமா? என்ன மேடம், உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு நீங்களே பெர்மிஷன் கேக்குறீங்க? வாங்க. மாத்திக்க Dress கூட இல்லாம வந்திருக்கீங்க. அதான் உங்க 2 பேருக்கும் சேர்த்து Dress வாங்கிட்டு வந்தேன். அளவெல்லாம் சரியா இருக்கான்னு போட்டு பாருங்க. ஆக்சுவலி இப்பதான் நாங்க அத பத்தி பேசிட்டு இருந்தோம். நாங்களே வெளியில போய் Dress வாங்கிட்டு வரலாம்னு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக விட்டுருவேனா? அதுதான் உங்களுக்கு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீட்ல எங்களுக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் மேடம். எதுக்கு இப்படி எல்லாம் செலவு பண்றீங்க? இப்ப என்ன, நீங்க சம்பாதிச்சு இதுக்கான பணத்தை திருப்பி கொடுங்க, வாங்கிக்கிறேன். நாங்க சம்பாதிச்சு கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். உங்க கிட்ட இருந்து வசூலிக்காம வேற யார்கிட்ட இருந்து வசூலிக்க போறேன்? நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் ஹால்ல வெயிட் பண்றேன். ஓகே மேடம். அக்கா, இது நல்ல மனசோட சொல்லுதா இல்ல இழிச்சு வாய்த்தனமா சொல்லுதான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு. நம்ம வேலை நடந்தா சரி. ஆமாமா. நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிக்கா. எப்படி மேடம், அளவெடுத்து தச்ச மாதிரி எங்களுக்கு பொருத்தமா Dress வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவளோட அளவெல்லாம் எனக்கு கிளீனா தெரிஞ்சிரும். ஏன்னா நான் இருக்கிற தொழில் அப்படி. மேடம், நீங்க கார்மெண்ட்ஸ் பிசினஸ் தானே பண்றீங்க, கரெக்டா? அப்படியும் வச்சுக்கலாம். மேடம், எனக்கு சில முக்கியமான வேலையெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. நான் நம்பினவங்க எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. என் வேலையை இப்போ நான் தான் பார்த்தாகணும். நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். ஆமா மேடம், நாங்க வேலையை முடிச்சிட்டு நைட்டு வந்துடுறோம். லஞ்ச் கூட நாங்க வெளியில பாத்துக்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் உங்களை போக விட்டுருவேனா? முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். யாரு? இருங்க. இவரு சம்பத். சம்பத் என்னோட ஃப்ரெண்டு. ஹலோ சார். மேடம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க. நீங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை மேடம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. நீங்க மேல போங்க, அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்காங்களே. அப்படிலாம் நினைக்காதீங்க சார். ரொம்ப விவரமானவங்க, தெளிவானவங்களும் கூட. நீங்க போங்க. வாங்க. போங்க. நீங்க போங்க, நான் வரேன். யார் இவங்கெல்லாம்? அக்கா, இதுக்கு உள்ள தள்ள.
எங்க அக்காவை மரியாதை விட்டுடு இல்ல கொண்டு போட்டுருவேன். என்னடி கையை என்னையா அடிக்கிறியா நீ? ஏய் என்னடா இப்படி வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? எழுத்துட்டு போங்கடா. ஏய் சத்தம் போட்டா சங்கர்த்துருவேன். இப்படியே இருக்கணும் இல்ல கொன்னுடுவேன். போங்கடா. போகிடா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? முதல்ல கொஞ்சம் அப்படி அப்படியே தான் இருக்கும். நல்லபடியா நடந்துட்டுனா பணம் கொட்ட வந்து கொட்டும். நான் உனக்காக செங்கல்பேட்டில இருந்து வந்திருக்கேன். இத பாரு, இந்த அம்மா அந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாம நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். வேண்டாம், என்னை விட்டுடு. அது எப்படி? 1-2 இல்ல 50,000 கொடுத்துருக்குறேன். பணத்தை திருப்பி கேட்டா அந்த அம்மா தரமாட்டாங்க. வந்த வேலையை முடிச்சிட்டு தான் போவேன். நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, ஏதாவது சப்ப ஃபிகரை அமுச்சு விட்டுருவா. ஏன் 50,000 வேஸ்டா போயிடும். கொஞ்சம் சீக்கிரம் வா. மேல கைய வைக்கிற, கொன்னு போட்டுடுவேன். நான் யார் தெரியுமா? இத பாரு, எனக்கு வலுக்கட்டாம எது செஞ்சு பழக்கம் இல்ல. நீயா வந்துடு. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? மறுபடியும் வாட கூப்பிடுற? என்ன பண்ற பாரு. என்னது? ஏய் ஏய் மேல கை வைக்கிற. ஏய் அடிக்காத. ஏய் என்ன கூப்பிடுற? அடிக்காத. நான் யார் தெரியுமாடா? ஏங்கிட்ட வா. ஏய் வேணாம். ஏய் சொல்றது கேளு. என்ன அடிக்காத. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் என்ன அடிக்காத. ஏய் எவ்வளவு தைரியம் உனக்கு? இன்னைக்கு உனக்கு ஏங்கையாதடா சாவு. ஏய் பொம்பளையாவா? ஒரு பேய் அமுச்சு வச்சிருக்க. அடி அடின்னு அடிச்சிட்டா. இருங்க, நான் அவளை சமாதானப்படுத்துறேன். நீ ஒண்ணும் கிழிக்க வேண்டாம். ஏன் பணத்தை கொடு. எக்ஸ்ட்ரா கொடுத்தா 10,000 கொடு. என்னடி முறைக்கிற? பணத்தை கொடு. என்னது டியா? வெளியடா. ஏய் என் மேல கை வச்சிட்டல. உங்க எல்லாரும் நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போடா, போய் பாத்துக்க போ. டேய் சாதாரணமா தெருவுல தெரியுற பொண்ணு நினைச்சியா? நான் காயத்ரிடி. என்கிட்ட இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட உனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம பண்ணிடுவேன். ஏய், என்கிட்டயே சவாலா? உன்ன மாதிரி எத்தனை முரட்டு பொண்ணுங்களை பார்த்திருப்பேன். என்கிட்ட வந்துட்டு என் வழிக்கு வராம போனதா சரித்திரமே கிடையாதுரி. சரித்திரமா? போடி, இழுத்துட்டு போங்கடா இவளுங்கள. அக்கா மேலே கை வைக்கிறியா? ஏய் போ, மேல போ. போடா. போன்னு சொல்றல. போ. என்ன முறைக்கிற? போ போ. இருக்கு. போ மேல. டேய் மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. திமுறா? ஏய் மகாலட்சுமியாச்சே, அதை எவன் எடுத்துட்டு போனா எங்க எடுத்துட்டு போனான்னு எதுவுமே தெரியலையே.
இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுள் கையில கொடுத்துட்டு இப்படி பறிச்சுட்டானே. வாழ்க்கை பூரா இப்படியே இருந்திருந்தா கூட தெரியாது. இப்படி ஒரே ஒரு நாள் பணக்காரன் ஆகலான்னு ஆசை காட்டிட்டு இப்படி ரோடு அலைய விட்டானே. இது பெரிய கொடுமடா சாமி. அண்ணே, ஒருத்த அழுக்கு வேஷ்டியும் கோடு போட்ட வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு பேப்பரோ பேப்பர்னு வருவானே, அவனை பாத்தீங்களானே? யோ போயா. நான் அப்படி என்னத்தை கேட்டேன்னு இந்த ஆள் இப்படி கடிச்சிட்டு போறாரு. அந்த பேப்பர்காரனை எங்க போய் தேடுறது? பேப்பர்காரரு பழைய பேப்பர்லாம் நிறைய இருக்கு, வந்து எடுத்துக்கிறியா? யாரு? நான் பேப்பர்காரனா? இப்பதானே பேப்பர்னு கூவிட்டு இருந்த, வந்து எடுத்துட்டு போ. கத்தி எடுத்துட்டு வந்து உசுர எடுத்துட்டு போற பரவாயில்லையா? ஐயோ, என் நிலைமை இவ்வளவு கேவலமா போயிருச்சு. என் மகாலட்சுமி போயிருச்சு. 1 கோடி ரூபாய் பத்திரம். இந்த பழைய பேப்பர்காரனை போய் நான் எங்க தேடுவேன்? எப்படி தேடுவேன்? எங்கடா போனேன்? டேய், நானும் எங்கெல்லாம் உன்னை தேடுறதுடா. டேய் பிரகாஷ், அங்க பாரு, அந்த கேடுகட்ட கலவான பையன் நடு ரோட்ல நின்னு புலம்பிட்டு இருக்கான் பாரு. ஐயோ, போய் அவங்கிட்ட நிறுத்து பிரகாஷ், அப்படியே நிறுத்து. ஏய் திருட்டு மூதேவி, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோம்டா. மூர்த்தி, வேண்டாம் மூர்த்தி, உனக்கு எனக்கும் ஒட்டு இல்ல உறவில்ல நான் போச்சு. அப்புறம் என்ன பேச்சு வெட்டி கிடக்கு? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா. திருப்பதியில கார்ல ஏறப்ப உன் கையில ஒரு பேக் இருந்ததுல, அதுல என்ன இருந்துச்சு? சொன்னனே பிரகாஷ், எங்க 2 பேரோட துணி இருந்துச்சுன்னு. ஏய், அப்புறம் எதுக்கு குமார் கிட்ட நகை இருக்குன்னு சொன்னேன்? ஐயோ, மாத்தி சொல்லிட்டனா? அந்த பேக்குள்ள நகை இருந்துச்சு. எந்த நகைடா? உன் முதல் கல்யாண நாளுக்கு 10 பவுன்ல விஜயாவுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தியே, அதுவா? இல்ல நீ சம்பாரிச்ச காசுல நகை சீட்டு போட்டு 25 பவுன்ல ஒட்டியான வாங்கி போட்டியே, அதுவாடா? அதெல்லாம் இல்ல, இது வேற. பிரகாஷ், இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இப்ப நான் கேக்குறேன். நிறுத்துங்க. இப்ப ஞாபகத்துக்கு வருதா? அது வந்து நீ எல்லாம் மனுஷ ஜென்மமாடா. தன்னோட பொண்டாட்டியோட நகையை திருடின துரோகின்னு தெரிஞ்சும் உன்னை எல்லாம் கூட வச்சுக்கிட்டானே ராஜு. அவனுக்கே மறுபடியும் துரோகம் பண்ணிருக்கிறிய. நீ எல்லாம் விளங்குவியாடா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல மச்சான். பென்னி கிட்ட இருந்து பத்திரத்தை திருடினது இல்லாம அதே பென்னி கூட இந்த பிரகாஷ் கார்ல ஏறி சென்னைக்கு வந்திருக்கிறிய. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? அது மட்டுமா, சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு காயத்ரியை ஃபாலோ பண்ணிட்டு போன ஆட்டோல யார் இருந்தான்னு நாங்க விசாரிச்சுட்டு இருந்தப்போ அங்க வந்தாரே அண்ணன், அப்பவும் கூட கமுக்கமா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சாரு. பரதேசி பேல, திருட்டு பேல, எப்படா நண்பனுக்கே துரோகம் பண்றதுக்குலாம் உனக்கு மனசு வந்தது? நீ எல்லாம் எப்படா இன்னும் நாசமா போகாம இருக்கிற? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மச்சான். அடச்சி பிக்காரு பேல, இன்னும் என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கிற? மலர்விழிய காயத்ரி கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. இப்ப அவங்க பிரகாஷோட கஸ்டடியில தான் இருக்கிறாங்க. இதுக்கும் மேல நீ காயத்ரி கூட சேர்ந்துக்கிட்டு ஆன ஆட்டத்தை எல்லாம் அவங்க புட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? பாவி, பஞ்சத்துல பிறந்த பரதேசி பேல, உனக்கு அவ அப்படி என்னடா கொட்டி கொடுத்துற போறா? நண்பனோட வீட்டை பறிச்சு இன்னொருத்திக்கு கொடுத்துட்டு நீ வாழ்ந்துருவியாடா? அப்படி வந்த காசு நிக்குமாடா? அழிஞ்சு பெற மாட்டேன். டேய், நான் சத்தியமா மனசெரிஞ்சு அதை பண்ணலடா. அந்த பத்திரத்தை எடுத்து உடனடியா ராஜுகிட்ட கொடுத்துடலான்னு தான் நான் சொன்னேன். என் பொண்டாட்டி இருக்காளே, அவ தாண்ட என்ன விடல. இத காயத்ரி கிட்ட கொடுத்தா பணம் கிடைக்கும்னு சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி சம்மதிக்க வச்சுட்டாடா. ஏய், பிரெயின் இருக்கிறவன தான்டா பிரெயின் வாஷ் பண்ண முடியும். உன்ன மாதிரி மண்டையில சாக்கடை வச்சிருக்கிறவன எப்படிடா பிரெயின் வாஷ் பண்ண முடியும்? ஒயிட் வாஷ் கூட பண்ண முடியாதுடா. ஏண்டா உன் பொண்டாட்டி சொல்ல சொன்னான்னு சொல்றியே, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? இங்க பாரு கணேசா, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ என்கிட்ட இருந்து எதை மறைச்சும் பிரயோஜனம் கிடையாது. மரியாதையா நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்றேன் பிரகாஷ். என்ன தெரியணுமோ கேளுங்க, எல்லாத்துக்குமே ஓப்பனா பதில் சொல்லிடுறேன். காயத்ரி கிட்ட நீ கொடுத்த பேக்ல வெறும் நம்பியோட பத்திரம் மட்டும் தான் இருந்துச்சு. ஜெயஹிந்த் விலாசோட டாக்குமெண்ட் அதுல இல்ல. அந்த டாக்குமெண்ட் எங்க போச்சு? சொல்டா. இப்ப கூட நான் அதை தான் தேடிட்டு இருக்கேன் பிரகாஷ். சத்யா தங்கச்சி தாரணி தெரியாம அத பழைய பேப்பர்காரங்கிட்ட போட்டுட்டா. அவன் யாரு, எங்க கடை வச்சிருக்கான், என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. அவனைத்தான் தெருவா தேடிக்கிட்டே இருக்கு. அட திருட்டு பயல. சரி, அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? இருக்கு மச்சான். அவன் அழுக்கு வேஷ்டியும் கோடு போட்ட வெள்ளை சட்டையும் போட்டிருந்தானா? கருமாண்டா, இதெல்லாம் ஒரு அடையாளமாடா? இதை வச்சு நாங்க எப்படி தேடுறது? நானும் இதை வச்சு தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா கண்டுபிடிக்க முடியலையே. அண்ணா, அத நாம விசாரிப்போம். சரி, அந்த காயத்ரி கூட வினோத்னு ஒருத்தர் இருந்ததா மலர் மேடம் சொன்னாங்க. யார் இந்த வினோத்? அவனுக்கு தெரியுமா? ஆளை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி அவன் பேரு வினோத்னு நீ சொல்லித்தான்ப்பா தெரியுது. அவனுக்கும் காயத்ரிக்கும் என்ன தொடர்புனாது தெரியுமா? தெரியாது. ஆனா அவனை வச்சு போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணணும்னு பேசிக்கிட்டாங்க. போலி டாக்குமெண்ட் தயாரிக்க ஹெல்ப் பண்றவன்னா அவனும் ஒரு கிரிமினலா தான் இருக்கணும். அவனை எப்படி நான் தேடுறது? டேய், அவனை பத்தி வேற ஏதாவது தெரியுமாடா? மச்சான், அவனை பத்தி வேற எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுடா. ஆனா அவனை பார்த்தா கண்டிப்பா என்னால அடையாளம் காட்ட முடியும்டா. பிரகாஷ், இது வேஸ்ட். இவன் விளங்க மாட்டான். இவனை வச்சுட்டு நாம துப்பறிஞ்சா நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இப்ப என்ன செய்யலாம் நீயே சொல்லு. பழைய பேப்பர் எடுக்கிறவனை தேடினா நம்மளால உடனே கண்டுபிடிக்க முடியாது.
பேசாம தேவராஜ் சார் இருக்கிற ஏரியால பழைய பேப்பர் வாங்குற மொத்த வியாபாரி யாருன்னு விசாரிப்போம். அவங்க வந்து தானே ஆகணும். சூப்பர் ஐடியா பிரகாஷ், வா உடனே தேடுவோம். இவன இவன் எக்கடிட்டு போனா நமக்கு என்ன? ஏய், இனிமே நீ எங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. வா பிரகாஷ், நாம போய் தேடுவோம். வா, வண்டி எடு. நிறுத்துங்க. என்னது? லிங்கம் ப்ரமோட்டர்ஸ். சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல பிளாட் போட்டிருக்காங்க. என்கிட்ட அப்ரூவலுக்கு கூட வரலையே. அங்க போங்கண்ணா. வாங்க மேடம், லேண்ட் பாக்குறீங்களா? அருமையான பிளாட் மேடம். ரோட்டோரத்துல எல்லாம் போயிடுச்சு. சென்டர்ல அருமையான பிளாட் இருக்கு மேடம். கிரவுண்ட் விலை வெறும் 10 லட்சம் தான். வந்து பாருங்க மேடம். நான் லேண்ட் பார்க்க வரல. இந்த சைட் டெவலப் பண்ணது யாரு? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே. உங்க ஓனர் யாருன்னு கேக்குறேன். மேடம், லேண்ட பார்த்தமா புடிக்குதா புடிக்கலான்னு சொல்லின்னு போய்கினே இருக்கணும். இது பெரிய இடத்து மேட்ரு. அனாவசியமான கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. அப்படி என்ன பெரிய இடம்னு நானும் பார்க்கணுமே. எப்படி இங்க பிளாட் போட்டீங்க? யார் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தது? பாருடா, ஏதோ பொம்பளை அச்சன் மரியாதை கொடுத்து பேசுறோம். அந்த மரியாதை காப்பாத்திட்டு அப்படியே போயிடு. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. அது உனக்கு நல்லது இல்ல. யார் நீ? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? நான் இந்த ஏரியாவோட தாசில்தார். என் பார்வைக்கு வராம இங்க பிளாட் போட்டிருக்கீங்க. யார் இதை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? தாசில்தார் இல்ல, கலெக்டராவே இருந்தாலும் நாங்க சொல்ல முடியாது. பேசாம போங்க மேடம். லேடிஸா இருக்கீங்களான்னு பாக்குறேன். ஓவரா பேசினா உங்களுக்கு நல்லது இல்ல. நான் லேடி தான். நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். உங்க ஓனர் யாருன்னு சொல்லுனா அப்புறம் நான் சொல்ல வைப்பேன். என் அதிகாரம் என்னன்னு நான் காட்டுவா? நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம். நானா அந்த காயத்ரியான